அமேசானில் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போகிறோம். அந்த லிஸ்டிங்க்கு ஆர்டர் வருதா இல்லையா, லைவ் எக்ஸ்பெரிமெண்ட். நான் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் என்னென்னா அமேசானில் இனிமேல் ஆட் ரன் பண்ணால் தான் வந்து நம்மளால் சேல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அது கீழே சில பேர் வந்து அப்படிலாம் இல்லை, ஆர்கானிக்காகவே நிறைய வியூஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஹேர் ஆக்சரிஸ் வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியும் இல்லை, நான் வந்து ஹேர் ஆக்சரிஸ் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு நல்லா தான் சேல் ஆகுதுன்னு. ஸோ அது உண்மையாக இல்லையா அப்படின்றத நம்ம வந்து லைவாக காட்டணும் இல்லையா, வித்து ரியல் டேட்டாவோட. அதனால் ஒரு ரியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹேர் ஆக்சசரிஸ் அதுதான் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஆக்சரி வந்து நான் லாஸ்ட் டைம் சவுகார்பேட் போகும்போது வாங்கியிருந்தேன். அதெல்லாம் பக்காவாக இமேஜ்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா மெயின் இமேஜ் எப்போவுமே நமக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் இல்லையா, அதனால் இமேஜ்லாம் மல்டிபிள் ஆங்கிள்ஸில் எடுத்து இமேஜஸ் பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் ஆட் எதுவுமே ரன் பண்ண போகிறதில்ல, ஜெனரிக்கில் தான் போட போகிறேன். பிராண்டிங்லுமே இல்லை, ஜெனரிக்கில் இந்த ஹேர் ஆக்சரி வந்து நான் லிஸ்ட் பண்ண போகிறேன் அமேசானில். எனக்கு வந்து ஆர்டர் வருதா இல்லையா, எத்தனை நாள் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா எத்தனை நாளில் வந்துச்சு அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் லைவ் அப்டேட் தரப்போகிறேன். பார்க்கலாம் ஆர்டர் வருதா இல்லையான்னு. இதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் மீஷோவில் இதே ப்ராடக்ட்டை ஃப்ளிப்கார்ட் மீஷோவில் போடுவோம். அதுலேயும் எப்படி ஆர்டர் ஆட் ரன் பண்ணாமல், ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பிராண்ட் நேம் கொடுத்தா தான் வந்து லிஸ்டிங்கே போட முடியும். அதனால் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் மீஷோவில் நம்ம வந்து ஆட் ரன் பண்ணாமல் ஆர்கானிக்காக இந்த லிஸ்டிங்கை போட்டு வைப்போம். ஆர்டர் வருதா இல்லையான்னு அதையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். லிஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? ட்ரெண்டிங்காக இருக்கிற ஹேர் ஆக்சரி டாபிக் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். பிராண்டிங் இல்லாமல் ஜெனரிக்கில் ஆட் எதுவுமே ரன் பண்ணாமல் ஆர்கானிக்காக ஆர்டர்ஸ் வருதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். 1 வீக் கழிச்சு ஆர்டர் வந்துச்சா இல்லையா, அப்படி வந்துச்சுன்னா எத்தனை ஆர்டர் வந்துச்சு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன்.